வணக்கம். இந்த பதிவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த சீசனில் ரோஜாக்கள் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. மழையும் வெயிலும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம தோட்டத்தில் தினம் தினம் இந்த பன்னீர் ரோஜாக்கள் பூத்துருங்க. கொத்து கொத்தாக தான் பூ வைக்கும். நல்ல உயரமாக வளரக்கூடியது. நல்ல ஒரு வளமான மண் கலவையில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நமக்கு தொடர்ந்து வருடம் முழுவதும் பூக்களை கொடுக்கக்கூடியதுங்க. நீங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் பெரிய செடியாக வாங்கிடுங்க. ஒரு பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண், ஒரு பங்கு கோகோபீட் அல்லது மணல் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வேப்பம் பிண்ணாக்கு இவற்றை கலந்து அடி உரமாக நாம் இந்த வேப்பம் பிண்ணாக்கு மட்டுமே போதும். இந்த மண் கலவையில் செடியை வைக்கும்போது இந்த அளவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருங்க. நல்லா வளர்ந்து உயரமாக வளரக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே போகும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விடும்பொழுது இப்படி நாம் பார்க்குற மாதிரி துளிர்கள் வந்துடும். எங்கள் வீட்லேயும் இதே செடியில் நிறைய கொத்து கொத்தாக பூக்களை நான் காமிச்சிருக்கேன். இப்படி கட் பண்ணி விட்டு கற்றாழை அல்லது சாஃப் ஃபங்கிசைடு வச்சுருவோம். உங்கள் வீட்டில் பூக்களைன்னா கண்டிப்பாக ட்ரிம் பண்ணி விடுங்க. இந்த சீசனில் நமக்கு பூக்களை கொடுத்துரும். வெயிலில் அதிகமாக பூக்குன்னாலும் இப்போ மழையும் சேர்ந்து இருக்கிறதுனால செழிப்போடு கூடிய நல்ல வளர்ந்த செடி நமக்கு கிடைக்கும். இந்த சீசனில் நீங்கள் பதியம் போட்டுருங்க. நீளமான வளர்ந்த கிளை இருந்ததுன்னா அதை அப்படியே வளைத்து ஒரு சின்ன தொட்டியில் பதியம் போட்டுட்டிங்கன்னா எளிதில் வளர்ந்துடும். என்னோடய சேனலில் ரோஜாக்கள் பதியம் போட்டது விண் பதியமும் இருக்குது, அப்படியே மடித்து பதியம் போட்டதும் இருக்குது. நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் உங்கள் வீட்டில் பதியம் போட்டுக்கலாம். இப்படி பதியம் போட்டு வளர்ந்த செடி பாருங்கள், வளர்ந்து கட் பண்ண பிறகு இப்படி நீளமான தண்டு வந்து மொட்டு வச்சிருச்சு. செடியை ட்ரிம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்போ தான் நமக்கு பூக்கள் கிடைக்கும். இந்த மினியேச்சர் பாருங்கள், கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. இதற்கான வீடியோக்களும் நான் போட்டிருக்கேன் எங்கள் தோட்டத்தில். இதுவும் ஒரு ஹைப்ரிட் ரோஸ். இதற்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அழகான இந்த பூக்கள் உங்கள் வீட்லேயும் நிறையவே பூக்கும். என்னோடய சேனலில் செடிகளை வாங்குவதும் அதற்கான மண் கலவையும் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய உரங்களையும் இப்படி போட்ட பதியன்களையும் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பலவித ரோஜாக்கள் இருக்குது, பலவித காய்கறி செடிகளும் இருக்குது. இந்த பன்னீர் ரோஜா செடிக்கு கடலை பிண்ணாக்கு கரைசல், டிஏபி இவற்றை நீங்கள் உரமாக கொடுக்கலாம். இந்த மழைக்காலத்தில் நாம் டிஏபியை குறைவான அளவில் பயன்படுத்தலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இப்படி ஒரு பராமரிப்பு செய்து தொடர்ந்து பூக்களை நீங்கள் பறிக்கலாம். கெமிக்கல் உரமாக நீங்கள் கொடுக்கணுன்னா ஆல்-19 உரத்தை நீங்கள் கொடுங்க. அது ஒரு நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். உரக்கடையில் விற்கிது. 1 கிலோ வாங்கிட்டிங்கன்னா போதும், நீண்ட நாட்களுக்கு வரும். இந்த முறையில் ரோஜா செடிகளை நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதிக பூக்கள் பூக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.